guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மாசமா ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ரைஸ் அண்ட் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஹீரோஸ் டைரக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சது நம்ம சூர்யா சாரோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு. லாஸ்டா எந்த சூர்யா படம் நம்ம எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னு கேட்டான். நானும் யோசிச்சு பார்த்தேன், நல்லா யோசிச்சு பார்த்தேன், நடந்து யோசிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே தோணல. என்னடா இதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் கடைசியா சூர்யா படம் என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல போய் பார்த்த படம் எதுன்னா சிங்கம் 2. சிங்கம் 2 ரிலீஸ் ஆனது 2013ல. சுமார் 10 வருஷமா சூர்யாக்கு ஒரு ப்ராப்பர் படம் அமையலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, எனக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் பிடிச்சிருக்குன்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்க இல்ல ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் சூர்யா படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இதெல்லாம் வச்சு பார்த்து சூர்யாவை ஒரு பேட் ஆக்டர்னு சொல்லாமான்னு கேட்டா கொஞ்சம் இருங்க, அப்படியே ரீவைண்ட் போய் டைம் சரியில்லை. 2010 வரை சூர்யா படம் எது ரிலீஸ் ஆனாலும் ஒன்னு பிளாக் பஸ்டர் ஆகும், இல்லாட்டி ஹிட் ஆகும். அந்த 10 வருஷத்துல ஒரு வருஷம் கூட பிளாக் பஸ்டர் படம் கொடுக்காம இல்ல சூர்யா. அந்த டைம்ல என்னதான் மத்த ஆக்டர்ஸ் படம் ஓடாம இருந்தாலும் இந்த சைட்ல கண்டினியூஸா சூர்யா பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்துட்டே இருந்தார். 1997ல நேருக்கு நேர் படம் மூலமா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சூர்யா என்னதான் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் 2001ல ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டியை நவுத்துறாரு சூர்யா. அதே வருஷம் ரிலீஸ் ஆன நந்தா சூர்யாக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமையுது. நந்தா படம் சூர்யாக்கு லீடா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட்டா அமையுது. மக்கள் சூர்யா யாருன்னு ஞாபகம் வச்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2002 சூர்யாக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஸ்ரீ படத்தை தவிர உன்னை நினைத்து மௌனம் பேசியது சூப்பர் ஹிட் ஆகுது. உன்னை நினைத்து படம் சூர்யாக்கு ஹேட்ரிக் ஹிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. மௌனம் பேசியதே படம் மூலியமா இது பாருங்க, இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது தான் ஒரு கோயின்சிடென்ஸ். இந்த வீடியோ இன்னைக்கு இப்போ பார்க்குறோம்ல, இதில் இப்போ இந்த ஒரு என்ன உன்னை நேத்துன்னு ஒரு பாட்டு, அதில் ஒரு லைலாவும் அவரும் ஒரு சாங் ஒன்று இருக்கும்ல, உன்னை தாளாட்டும் சங்கீதம் நானல்லவன். அது இன்னைக்கு காலையில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அந்த படத்தில் தளபதி நடிச்சிருக்காரு கொஞ்ச நாள் அந்த பாட்டுக்கு. லைலாவும் தளபதியும் அந்த பாட்டில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ். ஏன்னு பார்த்தா இல்லை, உண்மையான ஃபுட்டேஜ். அப்போ இதுக்கு முன்னாடி அவர் தளபதியாக நடிச்சிருந்திருக்காரு. அதுவும் நல்லா தான் இருக்கு. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. சூர்யா வச்சு நினைச்சு பார்க்கும்போது அதுவும் நல்லா தாங்க இருக்கு. 2 படமா எடுத்துருக்கலாம் தானே ஒரே கதை வச்சு. சூர்யாக்கு ஒரு தனி பாய்ஸ் கூட்டமே ஃபேன்ஸா அமையறாங்க. காதல்ன்றது இங்க இருந்து வரட்டும். அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டைலிஷ் டைரக்டர் கௌதம் மேனன் கூட சேர்ந்து காக்கா காக்கான்னு ஒரு படம் பண்றாரு. ஆடியன்ஸ்க்கு ஒரு க்ளூமே இல்ல சூர்யாவை இப்படி ஒரு கேரக்டர் லுக்ல பாப்போம்னு. ஒரு பிளாக் பஸ்டர் படமா மட்டும் இல்லாம ஒரு கல்ட் கிளாசிக்கா அமையுது காக்கா காக்க. எப்படி மௌனம் பேசியதே ஒரு பாய்ஸ் கூட்டத்தை சூர்யாக்கு கொண்டு வந்து சேர்த்ததோ அதே மாதிரி காக்கா காக்கா படம் மூலியமா ஒரு கேர்ள்ஸ் கூட்டமே சூர்யாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. காக்கா காக்கா ஒரு ஹியூஜ் பிளாக் பஸ்டர் படமா அமையுது சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும். இனிஷியலா காக்கா காக்கா படம் யார் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா ஜிவிஎம் அப்போ தளபதி கிட்டயும் தலகிட்டயும் விக்ரம் கிட்டயும் பிட்ச் பண்ணிருக்காரு. சில ரீசன்ஸ்னால அவங்களால அப்போ பண்ண முடியல. இனிஷியலா ஜோதிகா ப்ராஜெக்ட்ல இருந்ததுனால ஜோதிகா தான் சூர்யாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஜிவிஎம் கிட்ட. அப்படி வந்து அமைஞ்சதுதான் காக்கா காக்கா சூர்யா. காக்கா காக்கா படத்தோட ஹேங் ஓவர் முடியறதுக்குள்ளேயே ஜஸ்ட் இமேஜின், காக்கா காக்கா படத்துல யாரு கால் வச்சிருந்தாலும் அது வேற மாதிரி திருப்பம். ஜோசி பாருங்களேன், சூர்யா கால் வச்சாரு, சூர்யாவை வேற மாதிரி திருப்பி விட்டுருச்சு. இதே இதில் வந்து இப்போ அவங்க மிச்சம் 3 ஹீரோஸ், விக்ரம் கால் வச்சிருந்தா காக்கா காக்கா அன்பு செல்வன் போலீஸ். ஆனால் அவருக்கு கால் வச்சாரு, சாமியில் கால் வச்சுட்டாரு, அது அப்படி திருப்பிடுச்சு. இப்போ தளபதி இவங்க 2 பேரும் அதில் கால் வச்சு காக்கா காக்கா அவங்க நடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க கரியர் எப்படி மாதிரி இருக்கும். இப்போவே சூப்பராக தான் இருக்குது. பட் சொல்கிறேன், சூர்யா அவர் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்றாரு, அதுவும் பெரிய பிளாக் பஸ்டரா அமையுது. அதுதான் பிதாமகன். 360 டிகிரி ஷிஃப்ட்ல காக்கா காக்கா படத்துல பார்த்த சூர்யாவா இதுன்னு மக்கள் பாக்குற மாதிரி கம்ப்ளீட் சேஞ்ச் அண்ட் கேரக்டர்ல வந்து நின்னாரு சூர்யா. லுக்ல கேரக்டர்ல மட்டும் சேஞ்ச் கொடுக்காம மொத்தமா டூவல் ஆக்ஷன்ல வேற மாதிரி வந்தாரு பேரழகன்ல. என்னதான் பேரழகன் ரீமேக்கா இருந்தாலும் அதுவும் சூர்யாவோட ஹிட் லிஸ்ட்ல சேருது. இப்படி கண்டினியூஸா இட்டு கொடுத்திருந்த சூர்யா அவுட் ஆஃப் நோவேர் டைரக்டர் மணிரத்னம் கூட சேர்ந்து ஆழ்ந்த எழுத்துன்னு ஒரு படம் பண்றாரு. இன்னைக்கும்
அப்புறம் மைக்கேல்னு பேரு கேட்டா மைண்ட்ல வருது சூர்யா தான். ஆயுத எழுத்தோட கிளைமேக்ஸ் இன்னைக்கும் ஐகானிக்கா இருக்கு. 2002, 2003, 2004 3 வருஷத்துல 7 படம் நடிக்கிறாரு சூர்யா. அதுல 6மே பிளாக் பஸ்டர் அண்ட் சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த 6 படம் உன்னை நினைத்து, மௌனம் பேசியதே, காக்க காக்க, பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து. அடுத்து கஜினி மூலியமா இந்தியா ஃபுல்லா போய் ரீச் ஆகுறாரு சூர்யா. எப்படி காக்க காக்க ஒரு கெரியர் பிரேக்கா அமைஞ்சதோ, கஜினி அடுத்த பிரேக்கா அமையுது சூர்யாக்கு. யாரா நம்ம கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது சஞ்சய்னு சொன்னா நம்ம சஞ்சய் ராமசாமியா அப்படின்னு கேட்காம இருந்திருக்க மாட்டோம். சாமி, கோவில், அருள், ஐயான்னு தொடர்ந்து இட்டு கொடுத்துட்டு இருந்த டைரக்டர் ஹரி இந்த பக்கம் இட்டு கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட சேர்ந்து 6ன்னு ஒரு படம் பண்றாரு. எத்தனை தடவை டிவில பார்த்தாலும் சலிக்காம பாக்குற ஒரு படமா இருக்கு 6. 6ல ரெகுலரா வந்த சூர்யா அடுத்து ரொமான்டிக்கா வந்து நின்னாரு சில்லுன்னு ஒரு காதல்ல. இந்த டைலாக் சொல்லாம காலேஜ் முடிச்ச பசங்களே இருந்திருக்க மாட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இப்போவும் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க இந்த டைலாக் சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நியூயார்க் நகரம் சாங் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. செகண்ட் டைம் சூர்யா டைரக்டர் ஹரி கூட சேர்ந்து வேல்னு ஒரு படம் பண்றாரு. அதுவும் ஹிட் ஆகுது. வேல் ஹிட்டுக்கு அப்புறம் சூர்யா இதை நினைச்சிருக்கலாம், நம்ம செகண்ட் டைம் எந்த டைரக்டர் கூட சேர்ந்து பண்ணாலும் அந்த படம் ஹிட் ஆகுது. பாலா கூட நந்தா, பிதாமகன், ஹரி கூட 6, வேல். நம்ம ஏன் திரும்ப ஜிவிஎம் கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணக்கூடாது? 2008ல வாரணமாயிரம்னு ஒரு படம் பண்றாங்க. 14 இயர்ஸ்க்கு அப்புறம் 2023ல தெலுங்குல ரீ-ரிலீஸ் பண்றாங்க வாரணமாயிரத்தை. இந்த ரீ-ரிலீஸ் படத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸை சூர்யாவாலே நம்ப முடியல. தெலுங்குல ரீ-ரிலீஸ் படத்துக்கு 2 நாள்ல 2 கோடி மேல கலெக்ட் பண்ணி கொடுக்குது சூர்யாவோட வாரணமாயிரம் படம். தெலுங்குல மட்டும் ரீ-ரிலீஸ் பண்றீங்க, தமிழ்ல பண்ண மாட்டீங்கன்னு சூர்யாவோட ஃபேன்ஸ் மற்றும் வாரணமாயிரம் படத்துக்கான ஃபேன்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 2024 ஜிவிஎம் பர்த்டேக்கு வாரணமாயிரம் ரீலீஸ் ஆகுது. இந்த படம் வாரணமாயிரம் எல்லாம் நான் இந்தியாவில் இருக்கேன். அபிராமி மெகா மால் தியேட்டரில் அன்னை அபிராமியா பாலா அபிராமி ஏதோ ஒரு அபிராமி ஞாபகம் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குமே, அதில் போய் பார்க்குறேன் நான். அப்பதான் நம்மளும் அந்த காப்பு போடணும், ஜிம்முக்கு போகணும், ஆமியில போய் சேர போறேன், ஆச்சா முச்சான்னு எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் அப்பதான் அதான் அந்த ஜிம் சிக்ஸ் பேக் அதுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக்னா என்னன்னே தெரியாது சார். ஸ்கூல் பேக்கை தவிர எதுவும் என்னன்னு தெரியாது. சிக்ஸ் பேக் வைக்கணும், கட்டி கட்டியா வரணும், சூர்யா மாதிரி தலைவீழா தண்டால் எடுக்கணும், அஜா அஜா உஜான்னு அலையிறாங்க. ஜிம்மு கோச் எல்லாம் சந்தோஷம், ஜிம் எல்லாம் ரொம்ப வலியுது. அதான் நான்லாம் ஜிம் வாசல்ல போய் நிக்கிறேன், நாளைக்கு டோக்கன். என்னதுக்கு? அட்மிஷனுக்கு டோக்கனா? என்ன சார் சொல்றீங்கன்னு பார்த்தா ஜிம் வாசல்ல எல்லாம் சூர்யாவோட அந்த இப்படி இந்த சிக்ஸ் பேக்கோட நிற்பாரு. அந்த போட்டோவை போட்டு மாலையெல்லாம் ஜிம்மில் மாலை போட்டு வச்சிருக்காங்க. என்ன சார் எனக்கு அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் ஏறிடுச்சு. ஜிம்மு கொஞ்ச நாள் ஜிம்மெல்லாம் ஜிகுன்னு வளர்ந்ததுக்கு மெயின் காரணம் நம்ம ஆளு தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம கர்நாடகாலையும் வீக் டேஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா போச்சு வாரணமாயிரம். இப்படி ஒரு கல்ட் கிளாசிக் படத்தை தான் ஜிவிஎம்மும் சூர்யாவும் 2008ல ரிலீஸ் பண்ணாங்க. வாரணமாயிரம் படம் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, லவ்வை சொல்லி கொடுத்து லவ் பண்ண வச்சது, அப்பா கூட இன்னும் பாசமா இருக்க வச்சது, பசங்களை ஜிம்முக்கு போக வச்சது, நிறைய பேருக்கு ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு ஆசையை தூண்ட வச்சது, வெற்றிமாறன் அண்ட் நிறைய பேருக்கு இருந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட வச்சது. என்னோட படத்தோட ரெக்கார்டை நானே பிரேக் பண்றேன்னு சொல்லி வச்சு அடிச்ச மாதிரியே அடுத்த வருஷம் 2009ல அயன் ரிலீஸ் ஆன சூர்யாவோட கரியர்லயே அப்போ நம்பர் 1 பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இப்போவும் அயன்னு சொன்னா படத்தோட கேரக்டர்ஸ் டப்புன்னு வாயில வரும். தேவா, சிட்டி, தாசண்ண, கமலேஷ் அண்ட் மிஸ்டர் பார்த்திபன். அயன் படம் நமக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸை கொடுத்திருக்கு. எப்பெல்லாம் நம்ம அயன் படம் பாக்குறோமோ அப்பெல்லாம் கேவி ஆனந்த் செம்மல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அயன் படம் மூலியமா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு கேவி ஆனந்த். அதுக்கப்புறம் ஆதவன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல சூர்யாக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ்? இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இந்தியாவில் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கேன். அம்மா வந்து இப்போ வீசா ரெனியூ பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. நான் இப்போ தனியாக இருக்கேன். அப்போ எனக்கு கையில் ஒரு 1 வீக்கில் வந்துடுவேன்னு 5000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அந்த 5000 ரூபாயில் எனக்கு என்ன தெரியுமா வேலை? கிளாஸ் அம்மா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் காசு. கிளாஸுக்கு போவேன். கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 5 மணிக்கு கிளாஸ் முடியும். முடிஞ்சோடனே அங்கேருந்து பக்கத்தில் தான் தியாகராஜ் கணபதிராம் தியேட்டர் பக்கம்தான். ரோடை க்ராஸ் பண்ணி நடந்து வந்து யூனிஃபார்மோடய உள்ளே போயிடுறது. போயிட்டு உட்காந்தா இந்த ஷோ பார்க்குறது. பார்த்தா 6:30 மணி ஷோ.
9 மணி ஆயிரும். வரும்போது ஒரு நார்மல் தோசை, ஒரு மசாலா தோசை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துடுறது. காலையில் காலேஜ் போகிறது, காலையில் எழுந்திரிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு 2 மணிக்கு காலேஜ் போகிறது, 5 மணிக்கு முடியும், 6 மணிக்கு வந்து படம் அடுத்த நாளும் அதே படம் பார்க்க. ஏன்னா வடிவேல் சாரோட காமெடி அது இதெல்லாம். இப்போ வீட்டில் அம்மாவும் இல்லை, நான் வேற ரொம்ப கவலையில் இருக்கேன் தனியாக வேற. அப்போ எனக்கு இன்னும் மறக்க முடியாது, அம்மா வர்றதுக்கு அந்த 7 days இருந்துச்சா, அந்த 7 days-ம் என்னை என்டர்டெயின் பண்ணி கவலை தெரியாமல் வச்சுருந்தது ஆதவன் படம். அதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க. இதில் என்னென்னா அப்போ தான் எனக்கு இந்த தமிழ்நாடு மக்களோட சேர்ந்து படம் பார்க்குறனுங்கிற அந்த ஆசை வந்தது. படம் பார்த்துட்டேன். அடுத்த நாள் எப்போ கிளாஸுக்கு போகிறோம், எப்போ 5 மணி ஆகுது, எப்போ அந்த தியேட்டருக்குள்ளே போய் அந்த இருட்டு ரூமில் உட்காந்து அவங்களோட சேர்ந்து படம் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று சிரித்த இந்த காமெடிக்கெல்லாம் இன்றைக்கி புது செட் ஆஃப் ஆடியன்ஸ், நேற்று இருந்தவங்க இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஆடியன்ஸ். அவங்க இப்போ அடுத்தது வரப்போகுது, சிரிக்க போகிறாங்க அப்படின்னு ஏதோ அந்த படத்தை நானே எடுத்த மாதிரி. இப்போ அடுத்தது வடிவேல் வந்து என்ன ஜிகர்தன் தாது அப்படின்னு அதுக்கு இப்போ சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு 7 days என்ன அப்படியே என்கேஜ் பண்ணி நான் தனியாக இருக்கேங்கிற சோகத்தை மறக்க வச்ச ஒரு படம். நான் தொடர்ந்து 7 தரம் அடுத்த நாள் ஒரு நாள் கேப் இல்லாமல் 7 நாளும் போய் பார்த்த ஒரு படம்னா இது 50 ரூபா பெல்கனி டிக்கெட்டில் தான் உட்காந்து பார்ப்பேன். ஆச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நம்பிக்கையை வர வச்சாரு. சூர்யா படமா நல்லா இருக்கும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்ற அளவு. இன்ஃபேக்ட் எங்க வீட்லயுமே சூர்யா படம் வந்துச்சுன்னா கேட்காமலே கூட்டிட்டு போயிடுவாங்க. 2010ல டைரக்டர் ஹரி அண்ட் சூர்யா காம்பினேஷன்ல 3வது படமா ரிலீஸ் ஆகுது சிங்கம். சிட்டில இருந்து பட்டி தொட்டி வர பட்டையை கிளப்பிடுச்சுன்னே சொல்லலாம். சூர்யாவோட சிங்கம் சூர்யாவோட கெரியர்லயே எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை சூர்யாவுக்கு செட் பண்ணி கொடுத்து தொட்டதெல்லாம் சக்சஸ்னு போயிட்டு இருந்த சூர்யாவோட கெரியர்ல ஒரு படம் மட்டும் மிஸ் ஆகுது. அதுதான் ரத்த சரித்திரம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரே டைரக்டர் கூட செகண்ட் டைம் கொலாபரேட் பண்ணா சக்சஸ் தான் ஏஆர் முருகதாஸ் கூட செகண்ட் டைம் சேர்ந்து ஒரு புது அட்டம்ப்டா 2011 தீபாவளிக்கு வருது ஏழாம் அறிவு. என்னதான் ஏழாம் அறிவு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் பிளாட் புது கான்செப்டா இருந்தாலும் அந்த வருஷம் தீபாவளிக்கு கூட ரிலீஸ் ஆன படம் இளைய தளபதியோட வேலாயுதம். ஏழாம் அறிவுல கொஞ்சம் சயின்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால பாதி பேர் ஏழாம் அறிவு புரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, வேலாயுதம் படத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போவுமே 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு ஏழாம் அறிவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வேலாயுதம் ஓகேன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வேலாயுதம் சூப்பரா இருந்துச்சு சொன்னாங்க, ஏழாம் அறிவு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க. எண்ட் ஆஃப் த டே ஏழாம் அறிவு சூர்யாவுக்கு ஒரு நல்ல பேரை சேர்த்து கொடுத்துச்சு. ஏழாம் அறிவு படத்துக்கு அப்புறம் எந்த டைரக்டர் கூட நம்ம செகண்ட் படம் இன்னும் பண்ணாம இருக்குன்னு பார்க்கும்போது தான் கேவி ஆனந்த் லிஸ்ட் உள்ள வராரு. பிளாக் பஸ்டர் அயனுக்கு அப்புறம் செகண்ட் டைம் ஜாயின் பண்றாங்க மாற்றான்ல. லைட்டா ஏழாம் அறிவுல சயின்ஸை தொட்டுட்டு போனதுனால மக்கள் பாதி பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க. இங்க மொத்தமா மாற்றான்ல சயின்ஸ் புக்கையே கொண்டு வந்ததுனால பாதி ஆடியன்ஸ்க்கு மேல மாற்றான் கனெக்ட் ஆகாமே போயிடுது. இதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா இனிமே சயின்ஸ்லாம் சரி வராதுன்னு நம்ம ரூட்லயே ரூட்டடா போவோன்னு திரும்ப துரை சிங்கமா சிங்கம் 2ல வந்தாரு. சிங்கம் 2 சூர்யாவோட பழைய ரெக்கார்டை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி புது ரெக்கார்டை சூர்யாவுக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட சக்சஸ் மரத்தான் ஒரு எண்டுக்கு வருது. 2001ல இருந்து 2013 வரை 12 வருஷம் சூர்யாவுக்கு ஒரு பொற்காலமா அமையுது. 2013 வரை உச்சில வந்து நின்ன சூர்யா 2014ல இருந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சான், மாஸ், 24ன்னு இந்த 3 படமும் சூர்யாக்கு ஏத்த சக்சஸை கொடுக்கவே இல்லை. இதுக்கு மட்டும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அமையுது சூர்யாக்கு. புதுசா என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேதுன்னு 3வது தடவை துரை சிங்கமா வந்த சூர்யாவுக்கு அதுவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா சிங்கம் 1 சிங்கம் 2 அளவுக்கு இல்லப்பா சிங்கம் 3. இந்த டைம்ல தான் ரஜினி முருகன், ரெமோன்னு, சிவகார்த்திகேயன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சேதுபதி, காதலும் கடந்து போகும், இறைவி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, ரெக்கன்னு வருஷத்துக்கு 6 படம் ரிலீஸ் பண்றாரு விஜய் சேதுபதி. சூர்யா சரி ஓகே புது டைரக்டர் கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு 400 கோடி தான் படம் இட்டு கொடுத்த விக்னேஷ்வன் கூட சேர்ந்து தானா சேர்ந்த கூட்டம் பண்றாரு. அதுவும் அவருக்கு கை கொடுக்காம போகுது. அவுட் ஆஃப் நோவேர் ரொம்ப வருஷமா படமே பண்ணாம இருந்த செல்வராகவன் கூட சேர்ந்து நான் படம் பண்றேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க சூர்யாவோட கம்பேக் வரப்போகுதுன்ட்டு. பட் என்ஜிகே ஒரு கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்டா அமையுது சூர்யா அண்ட் செல்வராகவன் ஃபேன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன காப்பானும் சூர்யாவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு அமையல. இது வரைக்கும் பண்ண தப்பை விட சூர்யா ஒரு பெரிய தப்பா பண்றாரு. சூரியரை போற்று அண்ட் ஜெய் பீம் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணாரு. இன்னி வரைக்கும் சூரியரை போற்று படத்தை தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஜெய் பீம், சூரரை போற்று. இப்போ சூர்யா சாரோட அந்த கரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்துச்சு இல்லை, இந்த காப்பான் அது இது அதுன்னு. இது 2ம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா இப்படி ஏறி இருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஹிட்டு தான், ஓடிடியில் ஹிட்டுங்கிறதுனால
மக்களுக்கு அது வந்து நல்ல படம். ஆனால் அந்த ஹிட்டுங்கிறது மைண்டில் ஏற மாட்டேங்குது. இப்போ எல்லாம் எதை வச்சு ஹிட்டுன்னுவாங்க, எத்தனை நாள் ஓடி இருக்கு, வசூல் எவ்வளவு, அதை வச்சு தான் ஹிட்டுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இது ரெண்டும் ஓடிடியில் போனதுனால ரெண்டுமே சூப்பர் படம். எத்தனை நாள் ஓடிச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அவன் சொல்ல மாட்டேங்கிறான் சார். ஓடிடிக்காரன் கமுக்கமாக வச்சுருக்கான். எத்தனை பேர் பார்த்தாங்கன்ற கணக்கை மட்டும் ரிலீஸ் பண்ண, அது எதுக்குடா எங்களுக்கு? கோடிக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்னா அதுவும் நமக்கு மைண்ட் ஏற மாட்டேங்குது. இப்போ மக்களுக்கு வந்து இது ஹிட் ஆகிருக்கா இல்லையான்னா வசூல் எத்தனை நாள் ஓடிச்சு அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். அதோட அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தா நம்ம தியேட்டருக்கு போகும்போது பார்ப்போம்ல, இப்போ எவ்வளோ பேர் விசில் அடித்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு படம் பார்ப்போம். ஓடிடியில் எல்லாரும் தனித்தனியாக வீட்டில் உட்காந்து பார்த்தா இது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் கை தட்டியிருப்பாங்க, அதெல்லாம் தெரியாததுனால ஒரு 2 ஹிட்டான படங்கள் வந்து இது ஹிட்டுன்னே தெரியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு வந்தாரு படம்னு ஃபீல் பண்ணுற ஆடியன்ஸில் நானும் ஒருத்தர். 2022ல் சூர்யாவுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது எதற்கும் துணிந்தவன். 2 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு படம் வரதுனால எதிர்பார்த்த ஓப்பனிங் கிடைச்சுதான்னு கேட்டால் இல்லை. அதே வருஷம் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ்னு ஒரு கேமியோ பண்ணுறாரு சூர்யா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மக்களை சூர்யா பேரை சொல்ல வைக்குது அந்த ரோலெக்ஸ் கேரக்டர். இந்த 10 வருஷமா கொடுக்காத பேரை ரோலெக்ஸ் கேரக்டர் சூர்யாவுக்கு வாங்கி கொடுக்குது. 2023ல சூர்யாவுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. இந்த வருஷம் பயங்கர ப்ரொமோஷனோட ரிலீஸ் ஆச்சு கங்குவா. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சு பயந்தாங்களோ அதே மாதிரியே நடந்துச்சு. எப்படி 2001ல இருந்து 2013 வரை சூர்யாவுக்கு ஒரு பொற்காலமா இருந்துச்சோ இந்த கடைசி 10 வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. எல்லா படத்துலயுமே சூர்யா ஒரு ஆக்டர் சூர்யாவா மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்தாரு. ஒரு படமா ஜெயிச்சுதான்னு கேட்டா டவுட் தான். சூர்யாக்கு இந்த 10 வருஷம் டைம் அண்ட் லக் சரியா அமையலன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் இப்போ இப்படி இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு மேல பிளாக் பஸ்டர் படமா கொடுத்தது சூர்யா தான் ஞாபகமும் வச்சுக்கணும். இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான். சூர்யாவோட அடுத்த 2 படம் சூர்யாக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக்கும் நம்ம எதிர்பார்க்கறதையும் கொடுக்கும்னு நம்புவோம். ரெட்ரோ கொடுக்கல, பட் இப்போ கருப்பு வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் தெரியலை, பார்க்கணும். இந்த ஜோசியத்துலாம் சொல்லுவாங்கல்ல 10 வருஷம் சுக்கரதிசா சார், சூப்பர் சார், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் டல்லாக போகுது சார், டைம் சார் இல்லை சார், அதுக்கப்புறம் மறுபடியும் வருது சார் சுக்கரதிசை. அது மாதிரி ஒரு 10 வருஷம் சுக்கரதிசை, குருவெல்லாம் உச்சத்தில், அதுக்கப்புறம் பார்த்தா டல்லாக போயிடுச்சு, 7 சனி பிடிச்சிருச்சு. இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 வருஷம் ரவுண்டு வரும்ல, அப்போ பார்ப்பீங்கடா அது எப்போங்கிறது தான் சஸ்பென்ஸ். ஆனால் அவரோட அந்த 10 வருஷத்தை நம்ம பார்த்துட்டோம். 2 வருஷத்தை அவரோட உச்சத்தில் இருந்து ஒரு ஆக்டர் டாப்ல இருந்த 10 வருஷத்தையும் அவர் ஃபால்ல இருந்த 10 வருஷத்தையும் ஃபுல்லா பார்த்த குரூப் சார் நாங்க. இப்பதான் யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விதமான யோகம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்குங்க. அவரும் நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளாப்ஸ் கொடுக்குறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. செம்மையான ஹிட் படங்கள்லாம் கொடுக்குறாரு தான். ஆனா நீங்க ரைஸ் அண்ட் ஃபால் அவர் விஷயத்துல பார்க்க முடியாது. நீங்க எங்க ரைஸ் ஃபாலோ பார்த்தாலும் கடைசியா ரைஸ்ல தான் போய் நிற்குது. ஏன்னா வசூல் அவருக்கு அதான் அது ஒரு வித்தியாசமான இடத்த பிடிச்சிட்டாரு அவரு. எங்க அவருக்கு ரைஸ் அண்ட் ஃபால் போடுங்க பார்ப்போம். அவருக்கு வந்து ரைஸ் ஃபால் ஃபாலுக்கு போனால் அவர் சொல்கிற மாதிரி நான் யானை இல்லைடா குதிரை விழுந்தா சும்மா டக்குன்னு எந்திரிப்பேங்கிற மாதிரி ஃபால் வந்து அது ஒரு வித்தியாசமான யோகமாக தான் இருக்குல்ல. அது பரவாயில்லைங்க. தளபதியோட ரைஸ் அண்ட் ஃபால் கரியரை பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபால் இருந்துருக்கு. ரைட் அடுத்தது என்ன சார், ஜம்ப்பு, அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சு. சார் என்ன சார் ஒன்றும் ரைஸ் ஆகுங்க இல்லை ஃபால் ஆகுங்கன்னா, நான் வரல, இந்த விளையாட்டுக்கே நான் வரல சார், இந்த ஆட்டத்துக்கே நான் வரல, என்னை ஆலையை கொடுங்க சார், நான் ஜம்ப் பண்ணி அங்கே போயிடுறேன். ஒவ்வொருத்தர கரியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பட் சூர்யா சாரோட நம்மளே அவரோட கங்குவா படத்தை எல்லாம் வச்சு கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம். அது நம்ம கொடுத்த காசுக்கு படம் நல்லா இல்லைன்னா பண்ண தான் செய்வோம். இதனால தான் ஜோதிகா மேடத்துக்கு கோவமெல்லாம் வருது, நம்மளே திட்டுறாங்க, இவங்களுக்கு படம் பார்க்க தெரியல சார், என்ன சார் இவங்க அப்படின்னு. அவர் நல்லா நடித்த படங்கள்ல நம்ம பாராட்டி தானே இருந்திருக்கோம். ஸோ சூர்யா சாரோட ஒரு கம்பேக் எப்போ வரும், பழைய மாதிரி சூர்யா சார் எப்போ வருவாருன்னு
காத்துட்டு இருக்கிற சீக்ரெட் சொசைட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பர். நான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை, அவர் வரணும், அவர் பிடிக்கும் அப்படின்னு இப்போ இந்த வெளியே பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பட் அப்படியே அவரோட அந்த கரியர் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே அடுத்தது கருப்பு வருது சூப்பராக இருக்கும், இல்லை அதுக்கு அடுத்தது அது வருது சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சீக்ரெட் மெம்பரில் நானும் ஒரு ஆள். நல்லா இருந்தது வீடியோ. ரைஸ் அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.